Hi students, welcome to Sigma's classes. Standard distributions. இங்க யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷனில் ஒரு ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறதுன்றத ஒரு எக்ஸாம்பிளில் பார்க்க போகிறோம். இதான் கொஸ்டின். If the random variable k uniformly distributed in the interval 1 to 7, what is the probability that the roots of the equation x square plus 2kx plus 2k plus 3 equal to 0 are real? இதான் நமக்கு கொடுத்திருக்கிற கொஸ்டின். இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரிச்சுக்கிட்டு சால்வ் பண்ணணும். எப்படின்னா முதல் பார்ட்டில் என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்களேன். கே யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் த இன்டர்வல் 1 to 7. அப்போ K follows uniform distribution in the interval 1 to 7. அப்போ அதோட PDF எப்படி எழுதிக்கலாம்? நமக்கு ஃபார்முலா if X follows uniformly distributed in the interval A to B னா f of X எப்படி எழுதுவோம்னா 1 by B minus A less than X less than B னு எழுதுவோம். அப்போ இங்கே எப்படி எழுதணும்? f of K equal to 1 by b minus a. அப்போ 1 by 7 minus 1. அப்போ 6 ஆயிடும். So 1 by 6, 1 less than k less than 7 and 0 otherwise. இப்போதைக்கு இந்த PDF அப்படி வச்சுப்போம். ஏன்னா கொஸ்டின் என்னன்னா இப்போ இந்த k இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் இருக்கு. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரியல் ரூட்ஸை வச்சிருக்கணும்னா கேவோட ப்ராபபிலிட்டி என்னவா இருக்கும்? கேவோட எந்த வேல்யூவுக்கு இது முதல்ல ரியலாக இருக்கும், அந்த கே இந்த இன்டர்வல்ல பிக் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இதுதான் கொஸ்டின். ஸோ அப்போது இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட ரியல் வேல்யூ எப்போ கிடைக்கும்ன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax square plus bx plus c equal to 0. இது ரியல் வேல்யூவை எடுக்கணும்னா b square minus 4ac always greater than or equal to 0 இருக்கணும். இப்போ இங்கே b டேர்மாக எனக்கு இருக்கிறது 2k. அப்போ 4k square minus 4 into a ஓட கோஎஃபிஷியன்ட் 1 into c ஓட கோஎஃபிஷியன்ட் 2k plus 3. இது greater than or equal to 0 இருந்ததுன்னா தான் அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ரியல் ரூட்ஸை எடுக்கும். இப்போ இது greater than or equal to 0 இருக்கிறதுக்கான கே வேல்யூவை என்னன்னு நம்ம இதிலிருந்து கண்டுபிடிப்போம். 4 காமனாக வெளியே எடுத்து அந்த பக்கம் அனுப்பிச்சிட்டோம்னா we get k square minus 2k minus 3 which is greater than or equal to 0. இதை ஃபேக்டரைஸ் பண்ணா ஸ்பிட்டிங் த மிடில் டேர்ம் k plus 1 into k minus 3 greater than or equal to 0 வரும். இதிலிருந்து I can write k plus 1 greater than or equal to 0 or k minus 3 greater than or equal to 0 எழுதிக்கலாம். This implies that k greater than or equal to minus 1 or k greater than or equal to 3 வரும். இப்போ நம்ம k இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்வல். Suppose since k lies in the interval 1 to 7, இந்த இன்டர்வல்ல தான் இந்த கேவை நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதில் எனக்கு k greater than or equal to 3 வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி என்ன? இதுதான் கொஸ்டின். அப்போ எப்படி எழுதுவோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் k greater than or equal to 3 is integral 3 to 7 f of x dx. f of x இங்கே 1 by 6 into dk. என்ன இங்கே k random variable. இப்போ இதை 1 by 6 வெளியே வச்சிட்டோம்னா dkவை இன்டகிரேட் பண்ணால் k லிமிட் 3 to 7. இப்போ இது 1 by 6 அப்பர் லிமிட் 7 மைனஸ் லோயர் லிமிட் 3. இப்போ 7 minus 3 4. இப்போ இது 4 by 6. இதை சிம்பிளிஃபை பண்ணால் we get 2 by 3. இப்போ இந்த கணக்கோட மீனிங் என்ன? இந்த கே ரியல் ரூட் எடுக்கிறதுக்கு இந்த இன்டர்வல்ல ப்ராபபிலிட்டி 2 by 3.
இதான் இந்த ப்ராப்ளத்துக்கான ஆன்சர். இதே மாதிரி மற்ற ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.